கொடூர கோபாலு அப்படின்னு என்ன வச்சுக்க போறேன். கொடூர கோபாலோட சப்ஜெக்ட்ல அடுத்து வர்றது சாவ். பாத்தீங்களா, படம் பேர்லயே சாவுங்குது. சோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், என்ன கதைன்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆக மொத்தம் ஒரு மனுஷனை வந்து இப்ப அப்படியே கேமரா போகும், பிளாங்கா போகும், அப்படியே பிரைட்னஸ் ஆன பிறகு ஒருத்தர் வந்து கட்டி போட்டிருப்பாங்க. அவர் வந்து அவரு தவடை எல்லாம் கிழிஞ்சு போற அளவுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்க தப்பிக்கணும், அதுக்கான சாவி வச்சிருப்பாங்க. தப்பிக்கலைன்னா அவங்க வந்து ரொம்ப கொடூரமா இறந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் சாவ். இது கிட்டத்தட்ட 10 பார்ட் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, என்னால நான் ஓப்பனா சொல்றேன், 1, 2, 3 பார்ட் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பார்க்கறதுக்கு என்னால முடியல. ஸோ யாராவது ஒருத்தங்க அனுபவம் மிக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா இது வந்து ரொம்ப கொடூரமான ஒரு படம். ராங் டர்ன், இதுக்கு முன்னாடிலாம் சொன்னேன், கின் இன்ஃபர்னோ, அப்புறம் அந்த அலோகேஷா அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதை விட ரொம்ப மோசமான படம் தான் சாவ். ஸோ ப்ளீஸ் குழந்தைங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வகையில அடுத்து நான் சொல்ல போற படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அந்த வகையில நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்லயே ஒரு படம் இருக்குது. என்ன படம் தான் கேக்குறீங்க? நம்ம ஐயா இருக்காங்க,